சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாடு அரசின் முக்கிய அறிவிப்பு. ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர விண்ணப்பிக்க வேண்டுமா? அதை எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டோ ஷேர் பண்ணுங்க. வீடியோவை முழுமையாக கேளுங்க. மூத்த குடிமக்கள் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர விண்ணப்பிக்க வேண்டுமா? அதற்கான முழு விவரம் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் திட்டத்திற்கு மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்க வேண்டுமா என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் வசிக்கும் மூத்த குடிமக்கள், அதாவது வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோரின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 12 தொடங்கி வைத்தார். அந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் இல்லம் தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்த திட்டமானது முதியோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ரேஷன் பொருட்களை குறித்த நேரத்தில் வாங்க முடியாமல் தவித்த மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருவது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது. ஆகையால் அந்த நாட்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வார்கள். ஆகையால் ஒருவேளை ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்போது வீட்டில் யாரும் இல்லை என்றால் அந்த நபரின் குடும்ப உறுப்பினர்கள் ரேஷன் கடை வேலை நாட்களில் நியாய விலை கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற்று கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை லேட்டஸ்டாக வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் செல்லும் திட்டத்தை கண்காணிக்க மாவட்ட, வட்டம் மற்றும் மண்டல அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் இந்த நிலையில் பலர் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு வந்து விநியோகம் செய்யும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா என்ற கேள்வியுடன் இருக்கின்றன. அந்த வகையில் அதற்கு அரசு விளக்க அளித்துள்ளது. அது என்னவென்றால், இந்த திட்டத்திற்கு எங்கும் விண்ணப்பிக்க முடியாது. அரசு ஊழியர்களுக்கே நேரடியாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பயனாளிகளை தேர்வு செய்கின்றன. அந்த அடிப்படையில் மட்டுமே எந்தெந்த வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று கொடுக்கலாம் என இறுதி செய்யப்படுகிறது. ஆகையால் மூத்த குடிமக்கள் யாரும் இல்லம் தேடி வரும் ரேஷன் திட்டத்துக்கு தனியாக எங்கும் விண்ணப்பிக்க தேவையில்லை. இந்த நியாய விலை கடை ஊழியர்கள் மற்றும் இதற்காக நியமிக்கப்படும் அரசு ஊழியர்களின் நேரடி கள ஆய்வின் வழியாகவே பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். இதனால் இந்த தகவலையும் கூட்டுறவுத்துறை பதிவாளர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முக்கிய தகவலை பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் எல்லோர் வீடுகளுக்கும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படாது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் அதிகம் செலவாகும். இதற்கு மேல போகக்கூடாது. அதாவது வங்கி வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்திற்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏடிஎம் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கியானது சமீபத்தில்
வெளியிட்டது. புதிய விதிகளின்படி இலவச பரிவர்த்தனைகள், பணம் எடுக்கும் வரம்புகள் மற்றும் வங்கி கட்டணங்கள் மாற்றப்பட்டுள்ளன. மெட்ரோ நகரங்களில் 3 இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கும், மெட்ரோ அல்லாத நகரங்களில் 5 இலவச பரிவர்த்தனைகள் இருக்கின்றன. இதற்கு மேல் பரிவர்த்தனை நடந்தால் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது HDFC வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்த வங்கி போன்ற வங்கிகள் ஏற்கனவே கட்டணத்தை மாற்றிவிட்டன. இதனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இன்னும் பழைய கட்டண முறையையே கொண்டுள்ளது. ஏடிஎம் படி பணம் டெபாசிட் செய்வது பொதுவாக இலவசம்தான். ஆனால் பணம் எடுக்கும்போது வரம்பு மீறினால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இலவச வரம்புக்கு பிறகு வங்கிகள் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூ. 23 வரை கட்டணம் வசூலிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதோடு ஜிஎஸ்டியும் வசூல் செய்யப்படும். இந்தியாவில் ஒரு நிதியாண்டி ரூபாய் 20 லட்சம் அல்லது அதற்கு மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது எடுத்தாலோ பேன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கவும் வங்கி முறையே இந்த விதிமுறைகளை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகையால் இது போன்ற கூடுதல் கட்டணங்களை தவிர்க்க உங்கள் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தலாம். பணம் எடுக்காமல் மற்ற தேவைகளுக்கு டிஜிட்டல் பேங்கிங் வசதியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. ரிசர்வ் வங்கி விதிமுறைகளின்படி இலவச வரம்பு என்பது பணம் எடுப்பது மட்டுமல்லாமல் பேலன்ஸ் பார்ப்பது, பின் நம்பர் மாற்றுவது போன்ற மற்ற பரிவர்த்தனைகளுக்கும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இலவச வரம்பிற்கு பிறகு பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் 23 கட்டணம் வசூலிக்கப்படும். கணக்கு வைத்திருக்கும் வங்கி ஏடிஎம்களில் ஒவ்வொரு மாதமும் 5 இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகள். திருநகரங்களில் உள்ள பிற வங்கி ஏடிஎம்களில் 3 இலவச பரிவர்த்தனைகள். திருநகரங்கள் அல்லாத நகரங்களில் உள்ள பிற வங்கி ஏடிஎம்களில் 5 இலவச பரிவர்த்தனைகள். இலவச வரம்பு தீர்த்தவுடன் பணம் எடுக்கும் தொகை, இருப்பு, விசாரணைகள் மற்றும் பிற ஏடிஎம் சேவைகளுக்கு கட்டணங்கள் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.